கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய சுயாதீனம் அல்லாவிட்டால் சுதந்திரம் உண்டு. ஒரு காலத்துல நம்ம பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம். 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே, இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஒரு காலத்துல நம்ம பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நம்மை அவருக்கு அடிமைகளாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாகி இருக்கிறோம். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். நம்ம முன்னோர்களுடைய பாரம்பரியங்களை பின்பற்றி வீணான நடக்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து விடுவித்தார். பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவித்தார். இன்றைக்கும் பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் முதலாவது பார்க்கக்கூடிய குறிப்பு கிறிஸ்தவ சுதந்திரத்தின் தன்மையை குறித்து பார்க்க இருக்கிறோம். The nature of Christian freedom. கிறிஸ்தவ சுதந்திரத்தின் தன்மையை குறித்து பார்க்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்களாய் இருப்பதனால் நாம் தேவன் விரும்புகிற வகையிலே ஜீவிக்க வேண்டும். இந்த உலகத்திலே அநேகர் இப்படி சொல்வதுண்டு, என் வாழ்க்கையை வாழ எனக்கு சுதந்திரம் உண்டு, நான் விரும்பியபடி செய்ய எனக்கு சுதந்திரம் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக சுயாதீனமுடையவர்களாய் இருக்கிறோம். அதே நேரத்துல நமக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது. உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். இங்கே நம்ம எதை குறித்து பார்க்கிறோம்? 2வது குறிப்பு சுதந்திரத்தின் தவறான பயன்பாடு. இன்னைக்கு நிறைய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதை தான் வேதம் சொல்கிறது, உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். மூல பாஷையிலே பார்க்கும் பொழுது மூடலாக என்ற வார்த்தை சாக்குப்போக்கு, ப்ரீடெக்ஸ்ட் என்று பொருள்படும். இன்னைக்கு அநேகர் சுயாதீனம் என்ற போர்வையிலே சாக்குப்போக்கு சொல்லி நாம் பாவத்திலே வாழ்கிறதை பார்க்கிறோம். அநேகர் விபச்சார பாவத்திலும் ஒழுக்கக்கேடான ஜீவியங்களிலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கேட்டால் ஆண்டவர் மன்னிக்கிறார், எனக்கு எல்லாவற்றையும் செய்ய சுயாதீனம் உண்டு, சுதந்திரம் உண்டு என்று சொல்லி வாழ்கிறார்.